பல மாதங்கள் ஆகலாம். அந்த விதைக்காக அந்த விவசாயி பணி செய்ய வேண்டும். அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும், அதையெல்லாம் செய்த பிற்பாடுதான் ஏற்ற காலம் வரும்போது அதை என்ன செய்ய முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் அறுப்போம். அதுக்கு நீங்கள் தேவனுக்கென்று செயல்படுகிற செயல்பாட்டுக்கெல்லாம் பதில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேடுவதனாலே நஷ்டப்படையாது, குறைவுபடாது. அதனால் தேவனை தேடினா குறை வந்துடுமா? குறைபடாது. சகோதரி என்ன பண்ணாங்க, பலவீனம் இருந்தது, என்ன பண்ணாங்க, கடந்து வந்துட்டா தான் பலன் பெற முடியும். பலவீனம் என்று படுத்து விட்டால் இன்னும் படுக்கையில தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையிலே இங்கே சொல்லப்பட்ட வண்ணமாய் ஏற்ற காலத்தில் அறுப்போம். எப்படி அறுப்போமாம்? மறுபடியும் வாசிப்போம். நாம் தளர்ந்து போகாதிருந்தால், அதுக்கு அடையிருக்கிறாங்க, தளர்ந்து விடுகிறோம். அதுக்கு அதை கொஞ்சம் படிக்கிறது டயர்டாயிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டயர்ட் ஆகிடும். அதுக்கு காலையில் 7 மணி தான் டயர்ட் ஆகுது, 11 மணிக்கு என்ன டயர்ட் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நான் முடிக்கணும்ன்ற என்ன பண்ணுறது, 1:30 சொல்லிட்டு இல்லையா, என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுறோம், உங்களை எல்லாரும் வாட்ஸ்அப்பில் போட்டாங்க, உபவாச கூட்டம் 11லேருந்து 1:30 மணிக்கு முடிக்கணும்னு சொல்லிட்டேன். அவர் பொய்யுரையாதவர், நான் என்ன பண்ணக்கூடாது, இனி அவர் சொல்ற நாளுக்கு நாள் உன்னை மாற்றிக்கிட்டு வர்றது, வயதாக மாற்றிக்கிட்டு வரதப்பா. அதாவது நீ சின்ன என்னங்க சின்ன பிள்ளை போல கூடாது, நாம் என்ன சொல்லுகிறோம் அதை செய்ய வேண்டும். அதனால் நமக்குள்ள வந்து தளர்ந்து விடுகிறோம், டயர்ட். அதுக்கு கர்த்தருடைய கண்ணை பண்ணுறது, பாடி பாடி நெஞ்சு வலிச்சாலும் என்ன பண்ணுற, பாடிட்டு இருக்கிற பிரசங்கமும் பண்ணுறேன், தளர்ந்து போகிறது. அதுக்கு உள்ள வந்து அந்த அபிஷேகம் இல்லை, தளர விடுவது கிடையாது. அதனால் நம் வாழ்க்கையில் பண்ண அன்றைக்கி என்ன பண்ணாங்க, தளர்ந்து விடுகிறோம். அதுக்கு டயர்டாகிடும். அவைக்குரிய வாழ்க்கையில் அதுக்கு தளர்ந்து போவதல்ல, நாம் தளர்ந்து போகாமல் இருப்போம் என்று சொன்னால், நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். காலம் இருக்கிறது. நீங்கள் செய்த ஒவ்வொரு கிரியைகளுக்கும் அறுப்பின் காலம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் மறந்து போவதற்கு மனிதனும் கிடையாது, மாறி போவதற்கு மனிதனும் கிடையாது, சொன்னதை செய்யாமல் இருப்பதற்கு மனிதன் கிடையாது. அவர் என்னவெல்லாம் சொன்னாரோ அதை செய்ய வல்லவராய் இருப்பதினாலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாள் நீங்கள் கர்த்தருக்கென்று வாழ்ந்த வாழ்க்கைக்கு பலனை அறுப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அது தேவ சமூகத்தில் வந்து கணக்கில் வைக்கப்படுகிறது. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து எல்லாமே கணக்கில் இருக்கு. என்னுடைய கணக்கு தவறலாம், உங்கள் கணக்கு தவறலாம். கர்த்தருடைய சமூகத்தில் நான் நேற்று முன்தினம் என்ன ஆண்டவரே உபவாசம் கொடுத்து என்ன பேச வேண்டும் என்று சொல்லி எனக்குள்ளே யோசித்து தேவ சமூகத்திலே நான் நோக்கி பார்த்தபோது எனக்கு வந்து பதிலெல்லாம் வந்து வேதமூலமாக தான் வரும். வேதத்தில் என்ன பேச வேண்டும் என்று கர்த்தர் உணர்த்துகிறாரோ, கலாத்தியர் என்று சொன்னார், கலாத்தியர் இருக்கான நிருபங்கள் தான் இருக்கு, நிருபமான வார்த்தைகள் இருக்குன்ட்டு. ஆனால் இதிலே ஒரு காரியம் என்ன, ஏற்ற காலத்தில் பண்ணுவோம், நீங்கள் வெற்றியை அறுப்பீர்கள். ஒரு நாள் வெற்றியை அறுப்பீர்கள். அழுவியின் பள்ளத்தாக நடப்பீங்க, ஒரு நாள் அது நீரூற்றாக மாறும். அதனால் நம் வாழ்க்கையை தளர்ந்து போகவே கூடாது. பண்ணக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து தளர்ந்து போவதற்கான வாழ்க்கை அல்ல. வயதே ஆனால் கூட தளர்ந்து போக முடியும். என்ன பண்ண முடியாதுங்க, 80 வயதிலே தளர்ந்து போகிற வயசு தானே. அப்போதான் அவர் என்ன பண்ணாங்க, 80 தான் என்ன பண்ண எழுப்புறாரு. அதாவது 80 இயர்ஸ்ல என்ன பண்ணுறாரு, அவர் எழுப்புறார். தளர்ந்து போகிற வயசு அதுங்க, தளர்ந்து போகிற வயசுல இடையில பண்ணு இளமையிலேயே தளர்ந்து போயிட்டாங்க. என்ன பண்ணாங்க, ஒரு 40 க்ளோஸ் ஆகிறாங்க. தளர்ந்து என்ன பண்ணாங்க, இந்த 60 படி வரதுக்கு தளர்ந்துருக்கு இல்லைங்களா, தளர்ந்து போயிடும் இல்லைங்களா. யோசித்து பாருங்க, அறுக்க வேண்டும் அல்லவா, நாம் தளர்ந்தால் எப்படி அறுக்க முடியும்? நம் வாழ்க்கையை தளர்ந்து போகாதபடி இருக்க தேவன் அழைத்திருப்பதினாலே அறுப்பை கொடுக்க, ஆசீர்வாதத்தை கொடுக்க. ஆமென் சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு புரியுது. எப்பதான் புரியுது? ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதான் புரியுது தவிர அறுப்பம் என்று சொல்ல யாருக்கும் என்ன அறுக்க சொல்றாரு வந்து. இந்த காலத்துல எதை அறுக்க முடியும்? காய்கறியை என்ன பண்ண முடியுமோ அறுக்க முடியும். ஆனால் இங்கே ஒரு நான் தேவனுக்காய் ஓடின ஓட்டத்துக்கு ஒரு அறுப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். தளர்ந்து போகாதபடி ஓட வேண்டும். நமக்குள்ள தளர்வு, அவருக்கு இலைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போகிறவர் அல்ல. அப்போ அவரை பின்பற்றுகிற எனக்குள்ளாக தளர்ந்து போகாதபடி இருக்க வேண்டும். நாம் தளர்ந்து போகாமல் என்ன செய்தால் அதை அறுப்போம் என்று சொன்னால் எடுத்து நாம் வாசிப்போம். ஏசாயாவின் புத்தகம் 10 10 வாசிங்க. ஓசியா 10:12 வாசிங்க ப்ளீஸ்.
நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள். தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள். தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள். அதுங்க எப்படி? ஒன்று தளர்ந்து போகாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏற்ற காலத்தில் அறுப்போம். தளர்ந்து போகாமல் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இரண்டாவது நீதிக்கென்று விதையை விதையுங்கள். தயவு கொத்ததாய் அறுப்பு. தயவு பெருத்தவர் யார்? அவர் தயவு பெருத்தவர். தயவு கொத்ததாய் அறுப்போம். ரூத் நீதிக்கென்று கடந்து வந்தான். அவன் நீதி என்ன? மாமியார் சொல்லிவிட்டால் எங்கே போய்விடு சொல்லி, உன்னுடைய தாய் வீட்டுக்கு போய்விடு சொல்லிதான் நகோமி ரூத்தை சொல்லுகிறாள். ஆனால் அது அநீதியா? இவனோடு வந்தது அநீதியா? எது அநீதி? அவங்க சொல்றாங்க அம்மா வீட்டுக்கு நம்மள என்ன பண்ணுங்க, எப்ப பாருங்க அம்மா வீடு தான் நமக்கு நான் பாருங்க, அம்மா வீடு அம்மா வீடு அம்மா வீடு. அதுக்கு உங்களுக்கு தான் ஒரு வீடை கொடுத்துட்டாருங்களா, கணவர் வீடு. அதுக்கு கணவனே இங்கே நீதிக்கென்று அவன் செய்த காரியம் தேவ பார்வையில் நீதியா இருந்தது. மாமியார் சொன்ன பண்ணாங்க, மாமியார் மனம் வந்து சொல்றா, நீ என்ன பண்ணுமா, நீங்க வீட்டுக்கு போ, என்னால் என்ன பண்ண முடியும், மறுபடியும் ஒரு குழந்தையை பெற்று என்ன பண்ண முடியும், உங்ககிட்ட கொடுக்க முடியாது என்று சொல்லும் போது ஓர்பால் என்ன செய்கிறா, முத்தப்பட்டு என்ன பண்ணாங்க அம்மா, ஹாய் பாய் போயிட்டாங்க. என்ன பண்ணுங்க, நம்ம என்ன பண்றாங்க, ஆண்டவருக்கு ஹாய் லெட்டி பாய். என்னதுங்க நம்ம நட்பு எப்படி இருக்கு? ஒன்று ஹாய், என்னதுங்க தூரமானது ஹாய், பாய்ங்க டாட்டா காட்டி போயிடுங்க, வந்தோமா டாட்டா காட்டி என்ன பண்ணுங்க. இதுவும் அல்ல, அவள் தன்னுடைய வாழ்விலே தேவனை குறித்து நகோமி சொன்னதெல்லாம் மனதிலே பதித்துக் கொண்டே இருந்தாள். அதுங்க அல்ல, இவள் விதவையாய் போகிறாள், என் தாய் வீட்டிலே என் தாய்க்கு அங்கே அநேகர் இருக்கிறார்கள் ஆர்டர் சொல்ல, இந்த தாய்க்கு யார் கிடையாது, யாருமே இல்லை என்று எண்ணத்தோடு கூட அங்கே ஒருவர் இருக்கிறார். அவரே உலகத்தை உண்டாக்கினவர் என்பதை அறிந்தபடியினாலே உலக பார்வைக்கு அவள் செய்தது ஒரு நீதியற்றதா இருக்கலாம். தேவ பார்வையிலே யாரை நம்பி வந்தால், தன் மாமியாகி நகோமியை நம்பி வந்தால், அவள் எப்படி அறுத்தாள், அதை தயவு கொத்ததாய் அறுத்தாள். போவாசின் கண்களிலே ரூத்திற்கு தயை கிடைத்ததல்லவா? அப்படியானால் நம் பார்வை வேறு, தேவ பார்வை வேறு. நாம் யோசிப்பது வேறு, தேவன் யோசிப்பது. தேவன் என்னை யோசிக்கிறார், நான் யோசிப்பதை யோசிக்கிறாரா? நேற்று ஒரு குடும்பத்திற்கு ஜெபிக்கலாம் போன, ஒரு மாசமா அந்த வீட்டில் ப்ரேயர் நடத்துவாங்க. ஏற்கனவே ஒரு 24 ஆண்டுகளாக அந்த வீட்டில் நான் போயிட்டு ஊழியம் செஞ்சுட்டு வரேன். இங்கே முதல்ல இருந்தாங்க, இப்போ அவங்க போயிட்டாங்க. இந்த பிள்ளை சின்னதாக இருக்கும்போது பார்த்தேன், இங்கே டாக்டர் ஆயிடுச்சு. இங்கே வந்து டென்டல் டாக்டர் இருந்தது. படிப்படியே நல்ல முன்னேற்றங்கள். அந்த பிள்ளையை படிக்கின்ற சார்ந்திருந்து அப்படி கல்லூரிக்கு, அதுக்கப்புறம் டாக்டர் லெவலில் அப்படியே போயிட்டு இருந்து சிறு வயதிலிருந்து பார்த்துட்டு இருந்து அந்த குடும்பம் வந்து தேவனை நேசிக்கிற குடும்பம். ஆரம்ப நாட்களில் வந்து நிறைய நம்ம சர்ச் மெம்பர்ஸ்லாம் அங்கே வருவாங்க. இந்த 5th கிளாஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்கும், வருவாங்க. அவ்வளோ அங்கே காரியம் நடந்தது. ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுத்தார். அதுக்கப்புறம் இங்கிருந்து தூரமாக போயிட்டாங்க. அவங்க ஃபேமிலி மாத்திரம் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் அழைப்பாங்க. நான் போயிட்டு அந்த ஊழியத்தை செய்து விட்டு வருவேன். நான் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு வந்து பெங்களூரில் ஒரு நல்ல ஒரு அதாவது கிளினிக் கிடையாது, அதாவது அவங்க வந்து நர்சிங் ஹோம்ல கிடையாது, அமெரிக்காவோட ஒரு கனெக்ஷன் நிறைந்த ஒரு ஜாப், ஐடி மாதிரி. இவங்க என்ன பண்ண, இங்கிருந்து வந்து ஐடியாவாக சொன்னாருங்க, ட்ரீட்மெண்ட் கிடையாது, ட்ரீட்மெண்ட் செய்து கிடையாது, இங்கிருந்து கவுன்சிலிங் கொடுக்கணும். அமெரிக்கா என்ன பண்ணுங்க, எவ்வளவு பெரிய உயர்வு பார்த்தீர்களா? காரணம் என்ன? அவன் நினைவுகள் எல்லாம் உயர்ந்ததாக இருக்கிறது. பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, பிரான்ஸ்ல ஒர்க் இருக்கு, அந்த பிள்ளை ஒரே பிள்ளை, அதெல்லாம் போகக்கூட நினைச்சாங்க. அதுக்கப்புறம் என்னென்னவோ வந்தது, ஆனால் ஜவ் பண்ணிட்டே இருந்தோம். நேற்று நான் கேட்டேன், எங்க அந்த கிளினிக் இல்லைங்க அங்கிள், கிளினிக்லாம் கிடையாது, அது அமெரிக்காவுடைய இது. நாங்கள் என்ன பண்ணுங்க, நைட்டில் அவங்க என்ன பண்ண, கவுன்சிலிங் கொடுக்கணும். என்ன பண்ணாங்க, என்ன பண்ண மாட்டேன், ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன். பாருங்க கர்த்தருடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது. அதனால் இன்றைக்கு நம் நினைவுகளை விட கர்த்தர் நினைவு உயர்வா இருப்பதினாலே அவர் என்ன நினைக்கிறார்? அவருடைய வாசகம் ஓசியா, நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள். அப்போ நமக்குள்ள என்ன இருக்குன்னா, நீதிக்கென்று விதைக்க வேண்டும். இதுங்க நமக்குள்ள இருக்குனாங்க, நீதி இருக்க வேண்டும். அதை படிக்க தவிர ப்ளீஸ். Put in the seed of righteousness, getting your grain in verse. நமக்குள்ள ரைட்னஸ் இருக்குது, நமக்குள்ள நீதி இருக்க வேண்டும். நீதி இருக்குங்களா? சொல்லுங்க, யாருக்குள்ள நீதி இருக்கு? சொல்ல முடியல இல்லைங்களா? நம்மால் சொல்ல முடியல. ஏதோ ஒன்று நம்மை குற்றப்படுத்துகிறது, நம்முடைய மனசாட்சி ஏதோ ஒன்று குற்றப்படுத்துகிறது. எனக்குள் நீதி இல்லை, நமக்குள் நீதி இல்லை.
அப்படியானால் எப்படி அந்த காலத்தில் அறுக்க முடியும்? ஒன்று, நான் சோர்ந்து போகாதபடிக்கு அங்கே சொல்லப்பட்டவனானுங்க நினப்படக்கூடாதுங்க, அந்த டயர்ட் ஆகாதபடிக்கு என்ன பண்ணுங்க நான் செய்யணும். ஏற்ற காலத்தில் அறுக்க முடியும். இரண்டாவது, நீதிக்கென்று, அதாவது ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் வந்து பாருங்க அவர் வழிகளை கத்தர் வைத்திருக்கிறார். போவாசை அவங்க ரூத் வந்து தன்னுடைய தாய் வீட்டுக்கு போயிருந்தால் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்க முடியாது. அவள் மோவாபிய பெண்ணாகவே வாழ்ந்து மரித்து போயிருப்பாள். தேவனுடைய பெயர் வந்திருக்கவே முடியாது. ஆனால் தேவன் நீதியை அவள் இறுதி செய்கிறார். தன் மாமியோடு கூட வற்புறுத்தி அவள் கடந்து போகிறாள். கடந்து போனபடியினாலே தயவு கொத்ததான அறுப்பை அவள் அறுக்கிறாள். அங்கே அவளுடைய பெயர் பிரபலமாகிறது. அது போல நமக்குள்ள ஒரு நீதி இருக்கணும். என் மனசாட்சி என்ன பண்ண ஒரு குற்றவாளி என்று தீர்க்க கூடாது. மற்றவங்க என்ன பண்ண முடியும்? என் மனசாட்சி யோசிக்கும் போது என்ன நாள குற்றவாளி என்று இது தப்புடா. அப்போ நம் வாழ்க்கையிலே நீதிக்கென்று விதைத்தால்தான் தயவு கொத்ததால் அப்போ நமக்குள்ள எதை எதிர்பார்க்கிறா? சரியா இருக்கிறோமா? இதுல சரியா இருக்கிறோமா? பேசின பேச்சுல சரியா இருக்கிறோமா? நடக்கல சரியா இருக்கிறோமா? எல்லாவற்றிலும் சரியா இருக்க முடியாது. தேவ படைத்ததெல்லாம் சரியாக இருந்தது. எல்லாமே நல்லது நல்லது நல்லதுன்னு தான் கண்டார். எதையும் பார்த்து மாற்றணும், இதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. படைத்தது எல்லாவற்றையும் பார்க்கும்போது நல்லதாகவே இருந்தது போல நமக்குள்ள தேவ ஐக்கியத்துக்குள்ள இருக்க வேண்டும், நீதி இருக்க வேண்டும். நீங்க தேவ ஐக்கியத்துக்குள்ளாக நீதி வந்து விட்டால் எல்லாவற்றையும் நீதி செய்வதற்கு நீங்க என்ன பண்ணீங்க? முயற்சிப்பீங்க. முயற்சி செய்வோம். எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவிலே நீதி இருந்தால் எனக்குள்ளே ஒரு மாற்றங்களை தேவன் கொடுப்பார். அப்போ நம் வாழ்க்கையிலே ஏற்ற காலத்தை அறுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன பண்ணக்கூடாதுங்க? தயாராக கூடாது. இரண்டாவது, நீதி எனக்குள்ளே இருக்க வேண்டும். கிறிஸ்துவ உறவுல வந்து முதலாவது நீதி வந்தா எல்லாவற்றிலும் நீதி நியாயம் எல்லாம் கரெக்டா வந்துடும். அப்படி இல்லைன்னா கூட என்ன பண்ணுவாங்க? விட மாட்டேன். என்ன பண்ணுது? அந்த தயவு என்ன பண்ணா நம்ம நீதிமானை மாற்றிக்கொண்டே வரும். இன்னொரு வசனம் வாசிப்போம், சீக்கிரம் வாசிங்க. சங்கீதம் 126:5 வாசிங்க சீக்கிரம். கண்ணீரோட விதைக்கிறவர்கள் பாருங்க. இன்னொன்று என்னங்க? அறுப்பார்கள். எப்படி அறுப்பார்கள்? கண்ணீரோடு விதைக்கணும். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா பண்ண யாருக்கிட்ட அழுவுங்க? நீங்க ஆண்டவர் கிட்ட அழுவுங்க. யாருக்கிட்ட அழுவுங்க? அம்மா வந்து பாத்தீங்கன்னா வெளிவாங்க இருக்கும்போது அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வீட்டு சோறு கிடையாது, ஒரு சாரி தான் இருக்கும். வீடு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்லாம் தெரியும், ஓலை வீடு. அங்கே அழுத்துக்கிட்டு தான் இருப்போம். அந்த பொண்ணு நான் அந்த ரூம், அந்த ஒரே ரூம் தான், இல்லை ஓலை வீடு தான். பெரிய ஆள் கிச்சன் அதெல்லாம் அந்த பெருசெல்லாம் கிடையாது. ரூம் அந்த மண்ணில் அதை தாண்டி போனால் அழுதுகிட்டே இருப்பான். என்ன பண்ணுவாங்க? அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. ஆண்டவரே மகனை மாற்றுங்க மாற்றுங்க மாற்றுங்கன்னு அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த அழுகையை தேவன் மாற்றினார். கண்ணீரோடு விதைக்கிறவன் அவங்களுக்கு வேற எதுவும் ரொம்ப தெரியாது, அழுவான். அந்த அவங்களுக்கு அப்படியே அது பிராக்டிஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அழுவான். கண்ணீரோடு விதைங்க. உங்கள் குடும்பத்துக்காக கண்ணீரோடு விதைங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு விதைங்க. ஆத்துமாக்களுக்காக கண்ணீரோடு கூட விதைக்க வேண்டும். காரணம் தேவன் யாரு சொன்னால், ஏசாயாவின் புத்தகம் 38:5 வாசிங்க சீக்கிரம் வாசிங்க ப்ளீஸ். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். பாருங்க, கண்ணீரோடு விதைக்கிறீங்க. காரணம் என்ன? கண்ணீரை காண்கிறவர், சொல்ல போனால் கண்ணீரை கணக்கில் வைக்கிறவர். யாராவது சொல்ல முடியுமா? கண்ணீர்னாக்க அழுதுங்க கண்ணோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுங்க கண்ணீர் விழுந்த தண்ணீர் காஞ்சி போச்சு. நசிங்க எவ்வளவு வந்து அழுகுறது நம்மளுக்கு முடியாது அல்லவா? ஆனால் இங்க சொல்லுகிறார், உன் கண்ணீரை கண்டு உன் கண்ணீரை துருத்திலே செய்கிறேன், கணக்கில் வைத்திருக்கிறேன். இவ்வளவு பெரிய தேவனை வைத்துக் கொண்டு நம்ம மேலோட்டமா நம்ம ஒரு டைம் நம்மளுடைய எல்லாத்துக்கும் ஒரு பிளானோட தான் நம்மளோட கற்றுக்கிட்ட பழகிறோம். அதுக்கு நம்முடைய மனதிலே ஒரு திட்டத்தை வைத்துக் கொண்டு நாம் அவர்களோடு பழகி கொண்டு வருகிறோம். அவர் நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறாரே. நம்மை குறித்து தான் யோசனை எல்லாம் பெரிதானவை அல்லவா? அவருடைய எண்ணங்கள்ல வந்து நம்மளை ரொம்ப பெரிதாக யோசிக்கிறார் தேவன். இங்கே யார் என்றால், உன் கண்ணீரை கண்டேன். ராஜா அவன் யோசிக்கிறான். தன்னுடைய
பிதாக்களாகிய தாவீதுடைய காரியங்களை யோசித்து பார்க்கிறார். கண்ணீரிட்டால் நிச்சயம் அதை காண்பார் என்ற ஒரு வெளிப்பாடு இருந்தபடினாலே, ஒன்று நீதிக்கு ஒத்ததாக அறுப்போம், இரண்டாவது கண்ணீரோடு விதைப்போம், எம்பிரத்தோடு உங்கள் கண்ணீர் துளிகள் எல்லாம் கணக்கில் வைத்திருக்கிறார். உங்க அழுகை வீணாய் போகாது. யாரெல்லாம் தேவசம் அழுவீங்க? சொல்லுங்க, எதுக்கு அழுவீங்க? எதுக்கு அழுவீங்க? எதுக்கு அழுவீங்க? பரவாயில்லை. ஆனாலும் அந்த அழுகைக்கு பதில் உண்டு. கண்ணீருக்கு அம்மா வந்து மகனா மாத்துங்க, அவங்களுக்கு என்னது தெரியல, அவங்க ஏதோ ஒரு வெளிப்பாடம் தெரியல, அப்படி ஒன்று திரும்ப சில என்ன கிடையாது, அவங்க அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியே ஜவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண, முதல்ல காய்கறி கடை வச்சிருந்தேன், அதுக்கப்புறம் பிரியாணி கடை வச்சிருந்தேன், அப்புறம் பெயிண்டிங் வேலை செஞ்சிருந்தேன், லூகாஸில் கான்ட்ராக்டில் இருந்து இவ்வளோ இது நான் பண்ணிட்டு அந்த தாயின் கண்ணீர் எங்கே கொண்டு வந்துருச்சு, அவருடைய வேலைக்கிறனாய் கர்த்தர் மாற்றி விட்டார். அப்போ நம் வாழ்க்கையிலே அழுகிறோம் என்று சொன்னால் அவர் நாமத்துக்காக, அவர் நாமத்தை உயர்த்துவதற்காக அழ வேண்டும். அதிகமா வந்து ஆரம்ப நாட்கள் அழுதுகிட்டே இருக்கும். எதுக்குன்னா வேத வசனங்களை விளக்கித்தாங்க ஐயா, அல்லது வேத வசனங்களை விளக்கித்தாங்க ஐயா என்று தான் அழுவேன். இரண்டாவது ஆத்தும பாரத்தோடு அழுவேன். ஏன்னா அந்த அழுகை வந்து அப்படியா இதை மாற்றினது. அவங்க அழுது என்ன பண்ணாங்க, உங்களுடைய மகனா மாத்துக்கிட்டாங்க. என்ன பண்ணுங்க, நம்மளா பண்ணுங்க, என் மகளை டாக்டரா படிக்க வைக்கிற, என்னடா படிக்கிறேன் நீ? நான் சொன்ன +2 வரல மூடி என்னதுங்க, அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு அவங்க அப்போலாம் என்ன யோசிக்க தெரியல, அதுக்கு அவங்களுக்குலாம் அந்த மகிமை தெரியாது. கோஆப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேவ சமூகத்திலே நம் வாழ்க்கையிலே நம் தேவன் கண்ணீர் துளிகளை கணக்கில் வைக்கிறபடியினாலே ஏற்ற காலத்திலே உயர்வை அறுப்போம், ஏற்ற காலத்திலே கணத்தை அறுப்போம், ஏற்ற காலத்திலே உங்கள் வாழ்க்கையிலே தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பதை அறுப்பீர்கள். நீங்கள் உங்கள் நேரெல்லாம் வீணா போகாது. கர்த்தருக்காக நீங்கள் படுகிற ஒரு காரியம் வீணா போகாது. நீங்க அப்படி யோசிக்காதீங்க. அவர் நம்மை கணக்கில் வைக்கிறார். கண்ணீரையே கணக்கில் வைக்கும் போது நீங்கள் கர்த்தருக்காக செய்கின்ற வேலைகளை கணக்கில் வைக்க மாட்டாரா? கணக்கில் வைப்பார். அதனால் நம் வாழ்க்கையிலே அந்த அனுபவத்தில் போகும்படி ஒப்புக் கொடுக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 9:6 வாசிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க மனசை வந்து பரந்த மனதோட நீங்க தேவனுக்கு செயல்பாட்டில் கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற பரந்த மனமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுக்கு சிறுக விதைக்கிறவன். காணிக்கை குறித்து சொன்னாங்க, காணிக்கைக்கு நான் உள்ள போகவே இல்லை. அதுக்கு உங்களுடைய அனுபவங்கள் ஒரு சிறிய அளவில் இருக்கவே கூடாது. அதை கொஞ்சம் படிக்கிறது ப்ளீஸ். But in writing it says, he who puts in a small number of seeds will get in the same, and he who puts them in from full hand will have produced in full measure from them. பார்த்தீங்களா, நீங்க எப்படி இருக்கு பெருகும்படியாக நாங்க முழுமையான கரத்தை ஃபுல் ஹேண்டா. பார்த்தீங்களா, நம்ம என்ன பண்றது, வீட்டுக்கு என்ன பண்ணா, கொஞ்சம் காப்பி குடிக்கிறியா, கொஞ்சம் காப்பி குடிக்கிறியா, கொஞ்சம் சாப்பிட்றியா, அது நான் கொஞ்சம். எவ்வளவு மனசு எப்படி பார்த்தீங்களா? என்ன வீட்டுக்கு போய் பாருங்கன்னா சொல்லுங்க, வாசல் காப்பி குடிக்கிறீங்களா? எனக்கு காப்பி குடிக்கிறது கிடையாது, கருப்பு காப்பி தான் போடுங்க. அதுக்கு ஒரு வீட்டுக்கு போனேன், காப்பி வேணாங்க, மோர் கொடுங்க, கொஞ்சம் காப்பின்னா. நம் வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிறார், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன். அப்போ நமக்குள்ளாக தேவனை குறித்து அவர் பெரியவர். அவர் யார்? அவர். அப்போ அவர்கிட்ட எப்படி பேசணுமோ பெருகபடியாகலாம் பேச வேண்டும். நாம் எந்த அளவுக்கு எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே விதைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அறுக்க முடியும். நான் கொஞ்சம் வச்சுட்டு நான் அதிகம் கேட்ட எப்படி முடியும் சொல்லுங்க? முதல்ல நான் கையில் கூட கொஞ்சம் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன், கையை இப்படி வச்சு கொடுத்து எப்படி கொடுப்பார் யோசிச்சு பாருங்க. முடியாது. நானும் அவரை அணைக்க முடியாத நான் பிறகினால் அவர் வந்து என்னை மார்போடு அணைக்கிறவராயிருப்பார். என்னுடைய மனதை காண்பிக்கிறது. இவையெல்லாம் கொடுப்பதை அல்ல, மனதின் மூலமாய் காண்பிக்கிறது. அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றை தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். சிறுக விதைக்கிறவர்களாய் அல்ல, நாம் யாராய் இருக்க வேண்டும்? ஆம், கர்த்தர்னா அது பெரிய காரியம் தான். சிம்பிளா யோசிக்கவே கூடாது. கர்த்தர் வந்து நாம் யோசிக்கிற வண்ணமாய் அவர் சிறிய காரியம் உள்ளவர் அல்ல. வானாதி வானம் கொள்ளாதவர். வானம் கொள்ள முடியாது. அதனால்தான் ஆவியாக இறங்கின செய்தார். அவர் உலகத்தை உண்டாக்கினார். ஆவியானவர் ஜலத்தின் மேல்
அசைவாடின பிற்பாடு வெளிச்சம் உண்டாக கடந்து சொன்னா வெளிச்சம் என்று சொன்னால் அவர் மகிமையை பூமியும் கொள்ள முடியாது, வானாதி வானம் கொள்ளாத தேவனை என் மனதிலே பெரிதா எண்ணுகிறேனா சிறிதா எண்ணுகிறேனா? யோசியுங்கள். பெரிதாக தான் எண்ண வேண்டும். ஜீவனை பார்க்கிற கிருபை நல்லதல்லவா? தேவன் நினைச்சாலே ஒரு பெரிதான எண்ணம் வரும் நமக்குள்ள. மற்றதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு அடுத்ததா இருக்க வேண்டும். அதனால் நம் வாழ்க்கையிலே நிச்சயமா ஏற்ற காரணம் செய்ய போய் நாம் அறுக்க போகிறோம். எதா இருக்க போறீங்க? கண்ணீரோடு விதைக்கிற நீங்க கம்பீரத்தா இருக்க போறீங்க. நீதிக்கென்று விதைக்கிற நீங்க தயவு கொத்ததை தேவ தயை. அதுக்கு தேவ தயை ஒரு மனுஷன் கிடைத்து விட்டால் அதை விட ஒரு பெரிய காரியம் ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஒரு மனுஷனுக்கு அவர் அவசியம், நமக்கு அவர் அவசியம். தயவு இருந்தா எங்க போனாலும் நமக்கு ஆசீர்வாதம். அமை சொல்ல பார்க்கலாம், எந்த இடத்துக்கு போனாலும் ஆசீர்வாதம் தான். ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் ஆசீர்வாதம். அதனால் நம் வாழ்க்கையிலே நாம் அந்த அனுபவத்தில் போகும்படியாக மறுபடியும் வாங்க வாசிக்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 9:6 சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல, அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க காணிக்கை. இதெல்லாம் காணிக்கை பத்தியே நான் போகல. அதுக்கு உங்க மனதிலே தேவனுக்கு இடம் கொடுங்க. அந்த அந்த லெவலுக்கு வந்தாதான் மற்றதெல்லாம் கொடுக்கல் வாங்கல. அதுக்கப்புறம் தான் அதுக்கு இங்க ஒரு உண்டி வச்சோம். நாளுக்கு ஆரம்பத்தில் போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து உபவாசம் கொடுத்தா நான் பண்ண அதை செலவிடுறதுக்கு. அதுக்கப்புறம் அது அப்படியே ஸ்லோவாகிடுச்சு. நம்ம பாட்டெல்லாம் ஸ்பீடாக வருவோம், அப்புறம் ஸ்லோவாகிடுது. அதுக்கு ஸ்பீடாக வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? யோசித்து பாருங்க. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் கையோட வராதீங்கன்றார். வெறும் கையோட போடாதீங்க. தேவ சமூகத்தில் வருகிற நான் மறுபடியும் படிங்க மறுபடியும். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. உங்களை கட்டாயப்படுத்தக்கூடாது. நீங்க விசனமாயும் நம்மகிட்ட கேட்கிறாரு, நம்ம கஷ்டம் அவருக்கு தெரியாதா? விசனமாயும் அது நம்ம விசனமாயும் துக்கம். ஆனதுக்கு ஆட்சிங்கிறது 100 ரூபாய் அது போட்டு போடுதா? இதை போட்டு ஒரு முறை பச்சைபாஸ் கிட்ட ஒரு பெரிய சுவிசேஷன் கூட்டம், சமாதான பெருவிழா கூட்டம் நடக்குது. அதில் நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு ஒரு உதாரணம். அங்கே போயிருக்கும்போது நான் மதுரை போயிட்டு வரும்போது ஒருத்தர் 1000 ரூபாய் ஒரே நோட்டு நான் பணங்க காணிக்கை கொடுத்துட்டாங்க. 1000 ரூபாய் இங்கே இருக்குது, 70 ரூபாய், ஒரு 50 ரூபாய், 20 ரூபாய் இந்த பாக்கெட்டில் இருக்குது. அங்கே போயிட்டு ட்ரெயினில் ஆரம்பித்து பாட்டெலாம் பாடிருக்கும் போது இந்த காணிக்கை நேரம் வரும்போது ஒரு பெரிய ஊழியக்காரர் என்ன பண்ணுறேன்னா, உங்களுடைய பாக்கெட்டில் எது பெரிய காசோ அதெல்லாம் பண்ண நீங்கள் காணிக்கையாக போட்டுருங்க. நல்லதுங்க. எது பெரிய காசு அதெல்லாம் பண்ண நீங்கள் காணிக்கையாக. அப்போது எஃப்சிபா அம்மா தான் இருக்கா அல்லதுங்க இருந்தாங்க. சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் யோசிக்கிறேன். எனக்கு தெரியும் நான் மேலே என்ன பண்ணுறேன், 1000 ஒரே நோட்டை வச்சுக்கிறேன். கீழே என்ன பண்ணுங்க ஒரு 50 ரூபாய். இங்கே தான் என்னுடைய கிணக்கு கை இங்கே தான் போயிட்டு இருக்குது. அவர் சொல்லினுங்கிறார், கர்த்தர் பார்க்கிறார், உங்களுடைய பாக்கெட்டில் எது பெரிய காசோ அதுதான் போடணும். கர்த்தர் பார்க்குறார் பண்ணாங்க சொல்லிட்டு இருக்கிறார். எனக்கு மனசு இல்லை. ஏன்னா அடுத்த நாள் அரிசிலாம் வாங்குறதுக்கு தான் அதை வச்சுக்கிறேன். அதுக்கு அரிசி வாங்கலாம்னு வச்சுட்டு இருக்கேன் நான். போன நன்றி ஆண்டவரே, நாளைக்கு அரிசி இல்லைன்னு நான் ஜெயிச்சு ஆண்டவரே அரிசிக்காய் சோதனை நான் பண்ண ஜபம் பண்ணிட்டு வந்துட்டு நான் பண்ண முடிச்சுட்டு போயிடலாம் நினைக்கிறேன். அதுக்கு சரி, இதுவும் இங்கேயும் போல இங்கேயும் போல அப்படி பார்த்து சொல்லிதான் இருக்கார். நான் என்ன பண்ணேன், அப்படி என்ன அவங்க என்ன பார்த்து அவங்க பார்க்குறாங்க. வீட்டில் என்ன பண்ணாங்க, எஃப்சி அம்மா பார்க்குறாங்க. என்ன இதுதான் பண்ண போகிறாரு நாளைக்கு தெரியாது அவங்களுக்கு. அப்படி அவங்களுடைய முக பாவனையில் தெரியுது. எனக்கும் நாதுங்க, எனக்கும் கொஞ்சம் அப்படியே கடகடவடா இருந்ததுக்கு வயிறு கடகடா இருந்தா இது 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுது. நாளைக்கு ஒரு வாரத்துக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் வச்சுருந்தோம். கண்ணை முன்ன பண்ணிட்டேன், மேலே இருக்கிற பாயிண்ட் பண்ணிட்டேன், எடுத்து நான் பண்ணிட்டேன். கண்ணை மூடிக்கணும். அப்படியே ரொம்ப குழம்பினாதுங்க. அதாவது சொல்கிற மாதிரி இருக்கு விசனமா ஆண்டவர் 70 ரூபாய் சின்னத்துக்கு தெரியாது, 1000 ரூபாய் அவங்க போடணும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்டாரு. ஆண்டவருக்காக நாம் செய்வதை கர்த்தர் பார்க்கிறார். அதனால் அவர்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, நம்ம அவர்கிட்ட போயிட்டு துக்கமா நாளைக்கு சிக்கிற சம்பவம் போயிட்டு போட்டு போன்றார் அந்த பாஸ்டர். என்ன தெரியும் கஷ்டம், என் கஷ்டம் அவருக்கு தெரியும், உங்க கஷ்டம் யாருக்கு தெரியும். அதனால நம்ம வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு நல்ல அறுப்பை வைத்திருக்கிறார்.
நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை உயர்வாய் எண்ணுகிறீர், நீர் எங்களை மேன்மையாக எண்ணுகிறீர். நாங்கள் தான் சிறுகின மக்களாக, நாங்கள் ஒரு சராசரி மக்களை போல யோசிக்கிறோம். இல்லையப்பா, ஏற்ற வேலையிலே வெற்றியை அறுப்போம், ஏற்ற வேலையிலே நன்மையை அறுப்போம், ஏற்ற வேலையிலே உயர்வை அறுப்ப மாட்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒரு தெய்வ ஜனங்களையும் ஆசீர்வதிங்க, வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ ஜனங்களையும் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகளுடைய படிப்புகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. எந்த பலவீனங்களும் ஒருவரையும் அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். எங்களுக்குள்ள ஒரு உண்மையை ஆண்டவரே உருவாக்க விரும்புகிறீர், எங்களுக்குள்ள உறுதியான தன்மையை உருவாக்க விரும்புகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அறுக்கப் போகிறோம் ஐயா. எங்கள் கண்ணீருக்கு கம்பீரத்தை அறுக்கப் போகிறோம், எங்கள் நீதிக்கு தயவு கொத்ததை அறுக்கப் போகிறோம். ஏற்ற நிலை வந்துவிட்டது, அறுக்கப் போகிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வெற்றியை அறுக்க உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.